ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் உப்பு கண்டம் பிரட்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சிக்கனில் மட்டனில் வந்து பிரட்டல் ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஆனால் மட்டன் உப்பு கண்டத்தில் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் உப்பு கண்டம் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஸோ 100 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தட்டிக்கலாம். சில பேர் வந்து இதை கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வைப்பாங்க. நீங்கள் வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. இடிகளை வந்து இந்த மாதிரி தலைகளை கவுத்துட்டு அது மேலே வந்து மட்டன் பீசஸ்லாம் வச்சு நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. அப்போனா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு சுடுதண்ணியில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற விடுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறின பின்னாடி 2 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நிறையவே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணி கிரேவியும் செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு உப்பு வந்து செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உப்பு கண்டத்தில் உப்பு இருக்கும். ஸோ நான் 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி வெங்காயத்துக்காக. இப்போ அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னாடி ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன உடனே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புன்றது 200 ml ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க உப்பு கண்டத்தை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிட்டு அதோடய சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப மூடி போட்டு இதை ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதை நீங்கள் எடுத்துருக்க மட்டன் பீசஸ் பொறுத்து. இப்போ நான் இதை கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வந்துடும். ஸோ இதை நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதிலே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சுற்றி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சுட சுட ரைஸில் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கண்டம் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.